மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 45வது வினா. பலித பரப்பு ஏயினையுடைய ஓர் மின் விசிறியானது ரோ அடர்த்தியுடைய வழியை கதி வியுடன் அசைக்கிறது. இந்த இயக்கத்துக்கு தேவையான பலு என்னென்று கேள்வி. இது 2017ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. இப்ப இது ஒரு மின் விசிறி. மின் விசிறி என்ன செய்யும்? காத்த வெளியேற்றும். பம்பி நீரை வெளியேற்றும். ரெண்டும் பாய். வழி என்றது அடர்த்தி குறைஞ்சது, நீர் என்றது அடர்த்தி கூடிய பாய் தான். ரெண்டும் ஒரே விஷயம் தான். இங்க என்ன செய்யறோம் சொன்னா, இந்த ஃபேன் பலித பரப்புன்னு சொன்னா அந்த ஃபேன் அப்படியே சுத்துற அந்த வட்ட பரப்பை சொல்றோம். தந்திருக்காங்க பலித பரப்பு. அப்ப நாங்க ஃபேன் விசிறி சுத்த ஒரு வட்டமா இருக்கு. ஆரம்பிக்கலாம். இதான் அந்த பரப்பு, இதான் பலித பரப்பு. அப்ப இந்த ஃபேன் என்ன செஞ்சிருக்கும்? பி வேகத்தோட காற்றை வெளியேற்றலாம். அப்ப பி வேகத்தோட வெளியேற்றுன்னு சொன்னா அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரத்துக்கு காற்றை வெளியேற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு செகண்ட்ல என்ன செய்யும்? வேகம் என்ன? ஒரு செகண்ட்ல அசைந்த தூரம். அப்ப ஒரு செகண்ட்ல இவ்வளவு என்ன இருக்க போகுது? ஒரு செகண்ட்ல என்ன இவ்வளவு காத்த வெளியேற்று, அதான் வேகம். வேகம் ஒரு செகண்டில் சென்ற தூரம். அப்ப ஒரு செகண்ட் தான் வரைஞ்சிருக்க. ஒரு செகண்ட்ல எவ்வளவு வழியை வெளி தள்ளும்? டி நீளமுடைய இந்த வழியாவது தள்ளும். இந்த வேகத்துல டி என்ற வேகத்தோட டி என்ற வேகத்துல என்ன செய்ய போகுது? தள்ளுது. அப்ப இவ்வளவு வழியையும் என்ன செய்யுது? அவர் பிடிச்சி தள்ளி விடுறார். அதுதான் இந்த ஃபேன் செய்த வேலை. அப்ப ஒரு செகண்டில் எவ்வளவு வழியை தள்ளுது என்று பார்த்தோம். எவ்வளவு திணிவு வழி. ஒரு செகண்ட்ல எவ்வளவு திணிவு வழியை தள்ளும்? அதாவது உள்ளே இருக்கிற பரப்பு இதுல நீளம் இவ்வளவு கால வழியை செய்ய ஃபேன் பிடிச்சி தள்ளிவிடும். அது ஒரு செகண்டில் என்ன எங்களுக்கு எவ்வளவு வழி தெரியும்னு சொன்னா என்ன வேகத்தோட தள்ளுது. ஆகவே அதுக்கு என்ன இருக்கும்? இயக்க சக்தி இருக்கும். ஆகவே ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தியா இருக்கு. அதுதான் இந்த வேலை. அப்ப நான் முதல் எழுதப்படும் ஒரு செகண்டில் மின் விசிறி என்ன தள்ளிய வழியின் கனவளவு. ஒரு செகண்டில் மின் விசிறி தள்ளிய வழியின் கனவளவு. எவ்வளவு கனவளவு? ஏ தரவி. ஏ தரவி. அதாவது இவ்வளவு கனவளவா அப்படியே பிடிச்சி தள்ளிவிடும். எந்த வேகத்தோட? வி என்ற வேகத்தோட. அப்ப வேகத்துல இருந்து நான் அடுத்து போடுறேன். ஏன் வேகம்ன்றது ஒரு செகண்ட்ல என்ன அசைந்த தூரம். ஒரு செகண்ட்ல வி நீளமுடைய வழி அந்த அளவுக்கு தள்ளி விட்டுருக்கு. ஒரு செகண்டில் மின் விசிறி தள்ளிய வழியின் என்ன கனவளவு. அதே மாதிரி என்ன சொல்லலாம்? ஒரு செகண்டில் என்ன சொல்லலாம்? தள்ளிய வழியின் திணிவு. ஒரு செகண்டில் மின் விசிறி தள்ளிய வழியின் திணிவு. திணிவு என்ன? கனவு தர அடர்த்தி. கனவு என்ன? ஏ வி தர ரோ. ஒரு செகண்டில் மின் விசிறி தள்ளிய வழியில கனவு திணிவுன்னு சொன்னா அப்ப ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை என்ன? ஆகவே ஒரு செகண்டில் மின் விசிறி செய்த வேலை என்ன போகுது? அரை என் விளக்கம். ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை என்ன? வேலு. அவை பி சமன் அரை தர எம் என்ன எங்களுக்கு தெரியும்? ஏ பி ஓ தர வி வெக்டர். நீங்க சுருக்கினீங்கன்னா அரை என்ன ஏ ரோ வி கனம். இதுதான் இதுதான் இத வேலு. 2017ஆம் ஆண்டு வந்த வினா. இவன் இலகுவான ஒரு வினா. உண்மையில இந்த மின் விசிறியும் மோட்டார் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தான் செய்யும். மின் மோட்டார் அதாவது பம்பியை சொல்றோம். அதுவும் நீரை வெளியேற்றி வழியை வெளியேற்றி பாயும். சரி. இதுல விடை முதலாவது விடை அரை ரோ ஏ வீக்கணும். அரை ரோ ஏ வீக்கணும் முதலாவது விடை. 46வது வினா. மனித இதயமானது 0.1 மீட்டர் HG அமுக்கத்திற்கு எதிராக ஓர் அடிப்பில் 74 மில்லி லிட்டர் குருதியை வெளியேற்றுகிறது.
நாடி துடிப்பு நிமிடத்துக்கு 72 அடிப்புகள் ஆகும். இரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆகவும் ஈர்ப்பு 6 முதல் 10 நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1 ஆகவும் இருக்குமாயின் இதயத்தின் வலு என்ன? அதாவது 2017ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. அப்ப என்ன செய்ய சொன்னா, நாங்கள் என்ன செய்யப்பட்ட வேலை எனக்கு தெரியும், அமுக்கம் தர கனளவு மாற்றம். அதாவது பிசி மைனஸ் அமுக்கம் தர கனளவு மாற்றம் வாய்க்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா வாய்க்களுக்கு மைனஸ் போடணும் சொன்னா இறுதி கனளவு குறைய இருக்கும், அமுக்கத்தை கொடுக்குள்ள ஆரம்ப கனளவு கூட இருக்கு. அப்ப கழிவுக்குள்ள மைனஸ் பிளஸா மாற்றத்தால நாங்க மைனஸ் போடுவோம். நாங்க இப்படி இதுக்கு அந்த மைனஸ் போட தேவையில்லை. அப்ப நாங்க அமுக்கம் தந்திருக்காங்க, அமுக்கம் தந்திருக்காங்க. கனளவு எவ்வளவு கனளவு பிளட் அந்த குருதியை தள்ளுது, எவ்வளவு கனளவு தள்ளுது கனளவு தந்திருக்காங்க. பெருக்கி நம்ம சொன்னா செய்யப்பட்ட வேலை தெரியும். அப்ப செய்யப்பட்ட வேலையில இருந்து நாங்க இதயத்தின் வேல்வா காணலாம். அப்ப அமுக்கம் இங்க தந்திருக்காங்க. சைவரசம் ஒரு இரச நிரல் அமுக்கம் தந்திருக்காங்க. அப்ப இரச நிரல் அமுக்கம் சொன்னா அந்த சைவரசம் ஒரு இரசத்தால எவ்வளவு அமுக்கத்தை கொடுக்கணும், நாங்க ஹெச்ஓஜி எவ்வளவு அமுக்கத்தை கொடுக்கணும் அந்த அமுக்கமா. முதல்ல அமுக்கத்தை நம்ம கண்டோம்னு சொன்னா அமுக்கம் சமம் என்ன, P சமன் என்ன H ரோ G. H என்ன சைவரசம் ஒன்றாம், ரோ என்ன 13,600 தர G 10. ஆகவே இது சமன் 13,600 என்ன பாஸ்கல் அமுக்கம். ஆகவே செய்யப்பட்ட ஒரு செகண்ட் பாருங்க, ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை, அதாவது ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை தான் வேலு. ஆனா இங்க வந்திருக்காங்க ஒரு நிமிடத்தில் நாடி துடிப்பு என்னவா 74 மில்லிலிட்டர் குருதியை வெளியேற்றுது. ஆனா ஒரு அடிப்பில 72 அடிப்பாடி. நான் முதல்ல என்ன செய்ய போறேன்னா, ஒரு செகண்டில் வெளியேற்றிய ஒரு நிமிடத்தில் வெளியேற்றிய குருதியின் கனவை பார்க்க போறோம். அது ஒரு செகண்டில் வெளியேற்றிய குருதியின் கனவு. ஒரு நிமிடத்தில் வெளியேற்றிய குருதியின் கனவு. கனவு என்ன வரப்போகுது, ஒரு அடிப்புல 74 மில்லி லிட்டர். அப்ப 74 மில்லி லிட்டர்னா ஒரு மில்லி லிட்டர் என்ன, ஒரு சென்டிமீட்டர் கியூப் சமம். ஆக 74 தர 74 மில்லி லிட்டர் தர எத்தனை அடிப்பு, 72 அடிப்பு. இது என்ன சென்டிமீட்டர் கியூப்ல, ஏன்னா ஒரு மில்லி லிட்டர் ஒரு சென்டிமீட்டர் கியூப். ஆக நாங்க கனடாவுக்கு மீட்டருக்கு மாத்தோம்னா 10 என்ன செய்வோம் பெருப்போம். இப்ப ஒரு நிமிடத்தில் வெளியேற்றிய குருதியின் கனவு கண்டாச்சு. ஆகவே இப்ப என்ன சொல்லலாம், ஒரு நிமிடத்தில் செய்யப்பட்ட வேலை. ஒரு நிமிடத்தில் இதயம் செய்த வேலை. அமுக்கம் தர கன அளவு மாற்றம். ஆகவே அமுக்கம் என்ன, 13,600 தர கன அளவு 74 தர 72. இது சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. அவை 10/6 மாற்று ஒரு என்ன வேலை தர அமுக்கம். இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு நிமிடத்தில், ஆகவே ஒரு செகண்டில் இதயம் செய்த வேலை. ஆகவே வரப்போது 13,600 தர 74 தர 72 தர 10/6. என்னடா இது சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு, மீட்டர் கியூப் மாத்தீங்க 10/6. ஒரு நிமிடம் ஒரு செகண்டுக்கு வேண்டி இது சென்று இது என்ன இதான் P = இதை நீங்க கால்குலேட்டர் பயன்படுத்தி சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 1.206 வாட். ஆகவே என்ன இந்த விடை 4வது விடை. 47வது வினா, தரையிலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் பறக்கும் விமானம் ஒன்றின் இயக்க சக்தியானது அழுத்த சக்தியின் 2 மடங்கு எனில் விமானத்தின் கதி யாது? அதாவது விமானம் ஒன்று பறக்கும் விமானம் ஒன்று, அதுல இயக்க சக்தி அழுத்த சக்தியை போல 2 மடங்கு. ஆகவே இயக்க சக்தி K = EP. அழுத்த சக்தி இயக்க சக்தியை போல 2 மடங்கு. ஆகவே 2EP. அது பாருங்க, ஒரு இயக்க சக்தியானது அழுத்த சக்தியின் 2 மடங்கு. EP = 10D, EK = 2EP. இயக்க சக்தி என்ன, அரை mv வர்க்கம் சமன் 2 தர mgh. m ஓட போயும் v வர்க்கத்தின் 2 சமன் 2 தர g என்ன 10 தர என்னவாம் 1000 மீட்டர். பெருக்கம் சொன்னா v வர்க்கம் சமன்
40,000. ஆகவே V சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 40,000. இது சமன் 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஆகவே இந்த கதி 200 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இரண்டாவது விடை. 48வது வினா, ஓர் பம்பியானது 30 மீட்டர் ஆழத்தில் உள்ள குழாய் கிணற்றிலிருந்து நிமிடத்திற்கு 1200 கிலோகிராம் திணிவுடைய நீரை இறைக்கிறது. நீர் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தில் வெளியேற்றப்படுமாயின் பம்பியின் 1 மணி நேர இயக்கத்தின் போது செய்யப்பட்ட வேலையின் அளவு என்ன? அதாவது இதுக்கு முன்னைய கேள்விகள் மாட்டான். அந்த பம்பி நீரை உயர்த்தி என்ன செய்யுது, ஒரு வேகத்துல வெளியேற்றுது. ஆகவே செய்யப்பட்ட வேலை என்று கேள்வி. அப்ப நாங்க என்ன 1 நிமிடத்துல எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோன்னு பார்த்தா பிறகு என்ன 1 மணிக்கு என்ன செய்யலாம், அதால 60ஆல பெருக்கி விட்டோம்னா சரி. 1 நிமிடத்துல என்ன வேலை செய்யுது, 30 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல வெளியேற்றுது. ஆகவே நாம் முதல்ல 1 நிமிடத்தில் என்ன 1 நிமிடத்தில் பம்பி வெளியேற்றிய நீரின் திணிவு, பம்பி வெளியேற்றிய நீரின் திணிவு சமன் என்ன, 12,000 1200 கிலோகிராம். 1 நிமிடத்துல பம்பி வெளியேற்றிய நீரின் திணிவு 12,000 1200 கிலோகிராம். ஆக 1 நிமிடத்துல என்ன வேலை செஞ்சிருக்கு, அவ 30 மீட்டர் உயர்த்தி 3 மீட்டர் per செகண்ட்ல வெளியேற்றி வேகத்துல தள்ளி விட்டு இருக்கு நீரை. ஆக 1 நிமிடத்தில் பம்பி செய்த வேலை mgh. உயரத்துக்கு என்ன உயர்த்த வேணும், அழுத்த சக்திக்கு வேலை செஞ்சிருக்க வேணும். வேகம் தள்ளி விடுது v வர்க்கம். ஆக இது சமன் m என்ன 1200 தர 10 தர உயரம் 30 சக அரை தர m 1200 தர வேகம் என்ன 3 வர்க்கம். ஆகவே 1 நிமிடத்தில் செய்த வேலை. அப்ப கேள்வியில 1 மணித்தியாலத்தில் செய்த வேலை. ஆகவே 1 மணித்தியாலத்தில் பம்பி செய்த வேலை சமன் என்ன, 1 நிமிடத்துல இவ்வளவு சொன்னா 1 மணி நேரத்துக்கு 60 பெருக்கி விட்டாச்சு. 60 தர இதை பெருக்கினோம்னு சொன்னா 12,000 தர 30 சக 600 தர 9. ஆக நீங்க இதை சுருக்கி எழுத்தீங்கன்னு சொன்னா விடை 2.19 கிலோ 2.14 கிலோ ஜூல். நீங்க கால்குலேட் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சுருக்கி எடுத்துக்கொள்ளலாம். விடை 2.19 கிலோ ஜூல். இது 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. 49வது வினா, ஒரு மின் பம்பி நிமிடத்திற்கு 5 கிலோகிராம் நீரை 48 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்துகிறது எனின் பம்பியின் வலு என்னென்று கேள்வி. ஆகவே இதுக்கு முதல் நாங்க செய்து கொண்ட ஒரே கேள்விதான், ஒரே வகையான கேள்வி. ஒரு நிமிடத்துக்கு 5 கிலோகிராம் நீரை 48 மீட்டருக்கு உயர்த்துதான். ஆகவே அப்ப 1 நிமிடத்தில் என்ன பம்பி உயர்த்திய நீரின் திணிவு 5 கிலோகிராம். ஆகவே எழுதலாம் 1 நிமிடத்தில் பம்பி உயர்த்திய நீரின் திணிவு சமன் என்ன 5 கிலோகிராம். 5 கிலோகிராம். ஆகவே என்ன 1 நிமிடத்தில் மோட்டார் செய்த வேலை, 1 நிமிடத்தில் பம்பி செய்த வேலை என்ன இருக்கு 48 மீட்டருக்கு உயர்த்தி இருக்கு. ஆகவே mgh. m என்ன 5 தர g 10 தர 48. ஆகவே இது சமன் 0 8 5 40 சேர்ப்போம் 4 மிச்சம் 24 என்ன ஒரு செகண்ட் 1 நிமிடத்துல செய்த வேலை. ஆனா வேல்யூ 1 செகண்ட் செய்யப்பட்ட வேலை எங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன 1 செகண்டில் பம்பி செய்த வேலை சமன் என்ன 2400 × 60. சுருக்கி சொன்னா என்ன 40 வாட். 1 செகண்டில் செய்யப்பட்ட வேலை என்ன
வலு. ஆகவே பி சமன் 40 வாட். ஆகவே விடை வந்து இரண்டாவது விடை. 50வது வினா, 72 கிலோமீட்டர் பெர் அவர் எனும் வேகத்தில் கிடைத்தெருவில் செல்லும் 800 கிலோகிராம் திணிவுடைய வண்டி ஒன்று தடுப்புகளை பிரயோகிப்பதன் மூலம் உராய் விசையினால் 10 மீட்டர் தூரத்தில் ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகிறது எனின் வண்டி நிறுத்துவதற்கு எடுக்கும் நேரம் யார்? அப்ப நாங்க இந்த இயக்கவியல் சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்க காணலாம். அப்ப இதுல முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, வேகம் வந்து என்ன கிலோமீட்டர் per hourல இருக்கு. அதை முதல்ல நாங்க மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்த வரும். ஆக நாம் அதை மாத்த போறது, வேகத்தை மாத்திரன்னு சொன்னா b சமன் 72 கிலோமீட்டர் per hour. ஆகவே இது என்ன வரப்போகுது? இது சமன் என்ன? 72 கிலோமீட்டர் ஓவர் h. ஆக இங்க பாத்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் நான் மீட்டருக்கு மாத்த போறேன். 72 தர 1000 ஓவர் அவசர என்ன செகண்டுக்கு மாத்த போறேன் 3600. ஆகவே இங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 2. ஆகவே 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஆகவே நாங்க என்ன இதை மீட்டர் per செகண்டுக்கு மாத்திட்டேன். பிறகு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். s சமன் half u plus v தர t. இறுதி வேகம், ஆரம்ப வேகம், இறுதி வேகம் தர நேரம். ஆகவே s என்ன 10 மீட்டர் தூரத்தில் ஓய்வடையலாம். ஆகவே 10 சமன் அரை தர என்ன ஆரம்ப வேகம் என்ன 20, ஓய்வடைந்த இறுதி வேகம் 0. ஆகவே தர நேரம். ஆகவே 10 சமன் சுருக்கினீங்களா 10 t. ஆகவே இதுல என்ன சொல்லலாம்? t is equal to 1 செகண்ட். ஆகவே 1 செகண்ட்ல என்ன செய்ய போகுது? இவர் வந்து ஓய்வுக்கு வரும். ஆகவே இயக்கவியல் சமன்பாடை பயன்படுத்தி இலகுவா செய்யலாம். ஆகவே விடை வந்து மூன்றாவது விடை. 51வது வினா, 100 கிராம் திணிவுள்ள ஒரு கல்லை நிலைக்குத்தாக 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படும் போது அக்கல் அடையும் அதி உயரம் யாது? அதாவது ஒரு சின்ன ஒரு நாங்க படத்தை போட்டோம்னு சொன்னா, இப்ப இதான் ஒரு கல். இது வந்து என்ன ஒரு கல் வந்து நான் மேல் நோக்கி எறிகிறாங்க. என்ன 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்துல எறிகிறாங்க. இதான் தரை மட்டம் சொன்னா கூட இதை என்ன செய்ய போகுது? ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு போய் என்ன செய்ய போகுது? இது என்ன செய்யும்? ஓய்வடையும். கேள்வி வந்து இந்த உயரம் தான். எவ்வளவு உயரம் என்ன மேல் நோக்கி போகும். இது ஏ, இது பி என்று எடுத்தா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நேரடியா சக்தி காப்பு விதியை பயன்படுத்த போறேன். இயக்கவியல் சமன்பாடை பயன்படுத்தாம சக்தி காப்பு விதியை நான் இதை பயன்படுத்த போறேன். ஏல இருக்கிற மொத்த சக்தி பில இருக்கிற மொத்த சக்தி சமன். அதாவது விரிப்பின் கீழ் ஒரு இயக்கக்குள்ள மொத்த சக்தி காக்கப்படும் சக்தி காப்பு விதி. இதை நான் 0 எனர்ஜி லெவல், அதாவது 0 அழுத்த சக்தி மட்டம் அடுத்தன்னு சொன்னா, இந்த மட்டத்துல என்ன அழுத்த சக்தி 0. ஏல மொத்த சக்தி பி உள்ள மொத்த சக்தி சமம். பி உள்ள மொத்த சக்தி என்ன அழுத்த சக்தியா இருக்கு, ஏ மொத்த சக்தி இயக்க சக்தியா இருக்கு. நான் என்ன சொல்லலாம் சொன்னா, சக்தி காப்பு விதிப்படி டோட்டல் எனர்ஜி ஆஃப் A is equal to total energy of B. A உள்ள மொத்த சக்தி சமன் B உள்ள மொத்த சக்தி. A உள்ள மொத்த சக்தி இது 0 அழுத்த சக்தி மட்டம் எடுத்ததால அரை NV வர்க்கம் சக அழுத்த சக்தி 0. அதே மாதிரி மேலுக்கு என்ன இயக்க சக்தி இருக்காது, வேகம் 0, இயக்க சக்தி இருக்காது. ஆகவே 0 சக NGH. நாங்க எம்மையும் போயிடும். ஆகவே V வர்க்கத்தின் 2 சமன் GH. V வர்க்கம் என்ன 40 வர்க்கத்தின் 2 சமன் 10 தர H. 10H சமன் என்ன 100 1600 2 இது சமன் 800. ஆகவே நாங்க இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா H சமன் 80 மீட்டர். ஆகவே 80 மீட்டர் உயரத்துல அது போய் ஓய்வடையும். ஆகவே விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது விடை. 52வது வினா, 2 கிலோகிராம் திணிவுடைய துணிக்கையானது அழுத்த சக்திக்கும் அதன் நிலைக்கும் இடையிலான வரைவு தரப்பட்டுள்ளது. ஏ எனும் நிலையில் இருந்து
துணிக்கை சுயாதீனமாக விடப்படுகிறது எனில் பி என்ற நிலையை துணிக்கையின் வேகம் யாது? அப்ப அழுத்த சக்திக்குரிய ஒரு வரைவு தந்திருக்காங்க. அதாவது ஒரு நிலை ஏல என்ன அழுத்த சக்தி இருக்கு, பி என்ன இருக்கு, சி என்ன இருக்கு, டி என்ன இருக்குன்னா கேள்வி. ஆகவே இந்த ஏல 10⁵ கிலோ யூல், இதுல கிலோ யூல் தந்திருக்காங்க, அலகு வந்து கிலோ யூல். ஆகவே அழுத்த சக்தி தந்திருக்காங்க. கேள்வி என்ன சொன்னா பி என்ற நிலையில அதன் வேகம் என்ன? இது இங்கேயும் நான் சக்தி காப்பு விதியை பயன்படுத்த போறேன். ஏயிலிருந்து துணிக்கையான சுயாதீனமாக விடப்படுகிறது. ஆக ஏயில இருக்கக்குள்ள துணிக்கை இந்த வேகம் 0. ஆகவே அழுத்த சக்தி 2.5 கிலோ. அதே மாதிரி பியில அழுத்த சக்தி 1. ஆகவே வேகம் என்ன? ஆக ஏ டு பி சக்தி காப்பு விதியை நான் பயன்படுத்த போறேன். ஆகவே ஏயிலிருந்து பிக்கு சக்தி காப்பு விதிப்படி ஏயிலிருந்து பிக்கு சக்தி காப்பு விதிப்படி ஆகவே total energy of A is equal to total energy of B. இதான் சக்தி காப்பு. A இல் உள்ள மொத்த சக்தி B இல் உள்ள மொத்த சக்தி சமம். ஆக A இல பாத்தீங்கன்னா சொன்னா சுயாதீனமாக விடப்படுகிறது. ஆக வேகம் 0. அரை n தர வேகம் 0 வர்க்கம்சாக என்ன இது அழுத்த சக்தி என்ன 2.5 கிலோ ஜூல் 10⁻³ சமன் B இல வேகம் B என்று எடுத்திருக்கேன். அரை தர n தர B வர்க்கம் சக என்ன அழுத்த சக்தி என்ன ஒரு 1 தர 13 யூல். ஆகவே நாங்க என்ன இது 0. ஆகவே அரை தர n b வர்க்கம் சமன் இது இங்க கொண்டு வந்தா என்ன இது 2500, இது வந்து 1000. ஆகவே 1500. அது பெருக்கி நீங்க சொன்னா திணிவு தந்திருக்கு 2 தர அரை தர என்ன அரை தர 2 தர b வர்க்கம் சமன் 1500. சுருக்கினு சொன்னா b வர்க்கம் சமன் 1500. ஆகவே b சமன் என்ன வர்க்கமூலத்துக்குள்ள 1500. இது சமன் 10 வர்க்கமூலம் 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஆகவே நாங்க 10 இந்த 100 தர 15 எழுதலாம். ஆகவே 10 வர்க்கமூலம் 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 4வது விடை. 53வது வினா. படத்தில் காட்டியவாறு ஒரு படியின் உயரம் 11.5 சென்டிமீட்டர் ஆகும். இரு படிகளின் சாய்வு நீளம் 2 மீட்டர் ஆகும். இரு படிகளில் ஏறுவதற்கு செய்ய வேண்டிய வேலை யாது? அதாவது 2 படிகளிலையும் ஏறுவதற்கு செய்ய வேண்டிய வேலை யாது? 5 கூற்று தந்துருக்காங்க. அப்ப இங்க 11.5 மீட்டர் ஏறணும்னு சொன்னா இவர் வந்து 1 மீட்டர் இங்க நகரும். ஒரு படி ஏறணும்னு சொன்னா அப்படிதான். அதாவது ஒரு படி ஏறணும்னு சொன்னா இது 11.5 சொன்னா இந்த 2 பக்கம் இந்த நீளம் 2 சமம் 1 மீட்டர். அப்ப 1 மீட்டர் ஏறினா தான் 11.5 சென்டிமீட்டர் என்ன செய்யலாம்? 1 மீட்டர் சாய்வா இழுக்கக்குள்ளதான் 11.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போகலாம். அதே மாதிரி இன்னும் 1 மீட்டர் 11.5 அது 2வது படிக்கிறோம்னு சொன்னா இன்னும் 1 மீட்டர் வரும். ஆகவே நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடைகள்ல ஒரு படியில ஏறுறதுக்கு செய்ய வேண்டிய வேலையின் 2 மடங்கு என்ன செய்யணும்? மொத்தமா ஏறுறதுக்கு கொடுக்கணும். அப்ப அதான் கேள்வி. அப்ப ஒரு படியில ஏறுறதுக்கு எவ்வளவு வேலை கொடுக்கணுமோ அதே மாதிரி என்ன மொத்தமா 2 படிக்கு ஏறுறதுக்கு 2 மடங்கு வேலை கொடுக்க வேண்டும். ஆகவே விடை வந்து 3வது ஒரு படியில் ஏறுவதற்கு செய்ய வேண்டிய வேலையின் 2 மடங்காகுன்றது சரியான விடை.